ஒரு ஆர்டிகளோட பிரைஸ நாம 2 டைம்ஸ் 10% ரைஸ் பண்ண போறோம் கன்செக்யூட்டிவா. தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் 10% ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிரைஸ் வரும் இல்லையா? அந்த பிரைஸ மறுபடியும் இன்னொரு 10% ரைஸ் பண்ண போறோம். அப்படி ரைஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட புது பிரைஸ் இருக்கு இல்லையா? அது ஒரிஜினல் பிரைஸ்ல இருந்து எவ்வளோ பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். புரியுதா? பாருங்க இப்போ ஒரு ஆர்டிகளோட பிரைஸ் நம்ம 100ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எவ்வளோ ரைஸ் பண்ண போறோம்? 10% ரைஸ் பண்ண போறோமா? அப்ப 10% ஆஃப் 100 எவ்வளோ பாருங்க? 10% ஆஃப் 100 ஈக்குவல்ஸ் 10. ஸோ நம்ம ₹10 ரைஸ் பண்ண போறோம். ஸோ தி பிரைஸ் இஸ் 100 பிளஸ் 10 ஈக்குவல்ஸ் 110. மறுபடியும் என்ன பண்ண போறோம் தெரியுமா? 110 மறுபடியும் இன்னொரு 10% ரைஸ் பண்ண போறோம். 10% ஆஃப் 110 எவ்வளோ பாருங்க? 10% ஆஃப் 110 ஈக்குவல்ஸ் 11. தட் இஸ் இன்னொரு ₹11 ரைஸ் பண்ண போறோம். அப்ப 110 பிளஸ் 11 ஈக்குவல்ஸ் எவ்வளோ? 121 இப்ப புது பிரைஸ் எவ்வளோ? 121. தி ஒரிஜினல் பிரைஸ் இஸ் 100. இப்ப எவ்வளோ ரூபீஸ் ரைஸ் ஆயிருக்கு பாருங்க? ₹21 ரைஸ் ஆயிருக்கா? அப்ப 100ல 21 அப்படிங்கிறது எவ்வளோ பெர்சென்ட்? 21/100 × 100 ஈக்குவல்ஸ் 21%. The answer is C.